Okay, let's discuss about potentiometric titrations. Same conductometric titration மாதிரியே தான் இங்க potential differences நாம மெஷர் பண்ண போறோம். ஸோ அங்கே கண்டக்டன்ஸை மெஷர் பண்ணி கிராஃப் பிளாட் பண்ணாங்க. இங்கே வந்து பொட்டன்ஷியலில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத மெஷர் பண்ண போகிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் திஸ். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அயான்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி பொட்டன்ஷியல் இருக்க போது, அதனால் அந்த பொட்டன்ஷியல் நம்ம ரியாக்ஷன் நடத்தும் போது அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகும். அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேரி ஆகும். அதை மெஷர் பண்ணி நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ சேம் திங் வி ஆர் கோயிங் டு டூ ஹியர் ஆல்சோ. ஸோ இங்கே ஜென்ரலாக என்ன பிரின்சிபல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரோடு இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரோடுடைய பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அந்த எலக்ட்ரோடில் என்ன மெட்டல் இருக்கோ அதனுடைய அயான்ஸை எந்த சொல்யூஷன் வச்சுருக்கோமோ அந்த அயான்ஸோடைய அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கும் நர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம். ஸோ நமக்கு நல்லா தெரியும். ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்குது, அந்த ரெண்டு சொல்யூஷன் வச்சு டைட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனை வந்து நம்ம ஒரு செல் இதுல ஒரு டயக்ராம் மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. செல்லாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய செல் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னும் போது அகைன் வால்யூம் ஆஃப் டைட்ரண்ட் நம்ம டைட்ரண்ட் மேலே இருந்து ஆட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் செல்லில் இருக்கக்கூடிய சொல்யூஷனில் இருக்கிற அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகும். டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆர் கம்ப்ளீட்லி காலி ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். ஸோ வித் தட் இன் தட் கண்டிஷன் டெஃபினெட்லி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வில் வேரி. ஸோ தட் செல் இஎம்எஃப் செல் பொட்டன்ஷியலும் வேரி ஆகும். ஸோ அதை மெஷர் பண்ணி நம்ம கிராஃபாக பிளாட் பண்ண போகிறோம். அதுதான் இதனுடைய பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷனுடைய பேசிக்கான பிரின்சிபல். ஸோ இதில் என்ன மாதிரியான டைட்ரேஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன். கிட்டத்தட்ட ஒரு 3 types of titration is available in the Puri and Sharma. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா more than that one more titration is there in the standard reference book, acid based titration followed by precipitation titration as we discussed in the conductometric titration. ஸோ இதில் வரக்கூடிய precipitation titrationும் இங்கே திரும்ப அகைன் ரிப்பீட் ஆக போகுது. along with that redox titration. ஸோ இது வந்து நம்ம டிஆர்பி ஓரியன்டாக என்ன தேவைப்படுமோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ along with that oxidation reduction titration அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து redox titration. ஸோ இங்கே அடிஷ்னலாக Puri and Sharmaல இல்லாத ஒரு titration which is available in the standard analytical chemistry textbook, complexometric titrations. ஸோ காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த டைட்ரேஷனையும் நாம் பொட்டன்ஷியோமெட்ரிக் ஸ்டடியை யூஸ் பண்ணி நாம் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் அப்படின்னு வரும்போது ஆசிட் பேஸ் அப்படின்னாலே ஆசிட்னாலே H+ அயான்ஸ் வில் பி தேர்னும். ஸோ H+ அயான்ஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது நம்ம அந்த கிளாஸ் எலக்ட்ரோட் சொல்லுவோம் இல்லைங்களா, பிஹெச்சை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எலக்ட்ரோட், அதை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எலக்ட்ரோடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆசிடை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் ஆசிடை வந்து நம்ம ஒரு கிளாஸ் எலக்ட்ரோடு இல்லை ஷீ யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணலாம். இது கூட வந்து ஒரு ஒன் மோர் எலக்ட்ரோடை நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த செல்லுடைய இஎம்எஃப் தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். சிங்கிள் எலக்ட்ரோடைய பொட்டன்ஷியல் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. that we knows we already discussed in the electrochemistry basics. ஸோ ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் HCl versus NaO வச்சு டைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா HCl சொல்யூஷனை எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா HCl சொல்யூஷனில் என்ன ஃபார்ம் ஆகுது, H+ ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா இது H+ கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி எதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேரி ஆகுமோ அந்த எலக்ட்ரோட்ஸை நாம் வந்து செல் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ H+ கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் எதுனா நமக்கு நல்லா தெரிஞ்ச எலக்ட்ரோடு வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, இல்லை சிம்பிளி ஸ்டாண்டர்டாக இல்லாமல் நார்மலாக ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட சொல்லலாம், இல்லை கலோமல் எலக்ட்ரோடு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்
எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? H plus டிபெண்ட் பண்ணி இருக்கும், which is a TRB question. ஸோ H plus டிபெண்ட் பண்ணி ரிவர்சபிளா இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஆர் கலோமல் எலக்ட்ரோட், கிளாஸ் எலக்ட்ரோட் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? H plus ஓட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ. ஸோ இது வந்து நமக்கு டிஆர்பியில் டைரெக்டாக கொஷின் கேட்டுக்காங்க, என்ன வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு எலக்ட்ரோடில் நம்ம HCl எந்த HClோட கான்சன்ட்ரேஷன் எந்த சொல்யூஷனை ஐடென்டிஃபை பண்ணுவோம், தட் சொல்யூஷன் we can take it in the any one of this electrode which can be combined with standard reference electrode like calomel electrode. ஸோ இது வந்து இண்டிகேட்டர் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவோம், where we are having testing solution. In that testing solution concentration change will be there. That concentration change will be reflected in the electrode potential. அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது, we need to construct a cell பொட்டன்ஷியலில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அடிஷ்னலாக என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் டு கெட் செல் ஃபார்மேஷன். ஸோ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சேச்சுரேட்டட் கலோமல் எலக்ட்ரோட் இல்லை சிம்பிளி கலோமல் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணலாம். இல்லை இங்கே HCl யூஸ் பண்ணும்போது இந்த Cl மைனஸ் இருக்கிறதுனால AgCl எலக்ட்ரோடு கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் 1 மார்க்ஸ். ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரோடை நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி கலோமல் எலக்ட்ரோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம MSc ப்ராக்டிகல்ஸ்லையும் கலோமல் எலக்ட்ரோடை கண்டிப்பாக யூஸ் பண்ணி இருப்போம். ஸோ இதனுடைய ஓவரால் செல் ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா when we take HCl in the hydrogen electrode we can take as it is standard conditionல சப்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸு 1 atm ப்ரெஷரில் பபுள்ஸ் மாதிரி அனுப்புவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு தி H plus கான்சன்ட்ரேஷன் HCl இருக்கும். ஸோ இங்கே HCl வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் கான்சன்ட்ரேஷன், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் கலோமல் எலக்ட்ரோடோட இது பண்ணி வச்சிருக்கிறாங்க, கப்புள் பண்ணி it forms like a cell. So KCl வந்து பார்த்தீங்கன்னா saturated சொல்யூஷனாக இருக்குது. இட் இஸ் கலோமல் எலக்ட்ரோடோடைய ஃபார்மட் நமக்கு தெரியும் இல்லைங்களா, மெர்குரஸ் குளோரைடு இருக்கும் சாலிடாக, அலாங் வித் தட் மெர்குரி லிக்விடாக இருக்கும்.